ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்லோ மோஷனில் வீடியோ நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷன் மூலிமா அந்த ஸ்லோ மோஷன் வீடியோ நம்ம மேக் பண்ண போகிறோம். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷன் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வித்தவுட் வாட்டர் மார்க்கோட டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம், வாட்டர் மார்க் இல்லாமல் கெயின்மாஸ்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கெயின்மாஸ்டருக்குள்ளே வந்துட்டோன்னு சொன்னாக்கா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி இருக்கும். இதில் நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி 69 கொடுத்துக்குங்க. இப்போ நான் உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்துட்டு இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். மீடியாக்குள்ளே போயிடுறேன். நான் மீடியாக்குள்ளே போய்ட்டு இப்போ நான் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். நான் இதை வந்து ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ப்ளே ஆகுது பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்லோ மோஷனாக நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த லேயர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லேயரை நீங்கள் டச் பண்ணுங்கள். லேயர் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த நிறைய ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஸ்பீடு கண்ட்ரோல்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைடு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கன்னு சொன்னாக்கா வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகும். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்லோவாகும். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்லோ பண்ணோன்னு சொன்னாக்கா ப்ளர் ஆகும். அதாவது வந்து ப்ளர் ஆகும், வீடியோ வந்து கட்டாய் வரும். அதனால் நம்ம ஃபுல்லாக இழுத்துடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா 0.5 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்டில் வச்சிடணும். நம்ம வந்து 0.5க்கு போயிடக்கூடாது, 0.க்கு முன்னாடியே நம்ம வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த பிறகு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் ப்ளே ஆகுது பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம வந்துட்டு இன்னும் வந்து இதை ஸ்லோ ஆக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவோம். நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஷேர் ஆப்ஷன் இருக்குது, இதில் போய்ட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் நம்ம வந்துட்டு பேக் வந்துடுவோம். பேக் வந்துட்டு நம்ம மறுபடியும் நியூ ப்ராஜெக்ட் எடுப்போம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 69 கிளிக் பண்ணி உள்ளே போயிடுவோம். இப்போ வந்து மீடியா போய்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை வந்து நம்ம மறுபடியும் இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் நம்ம அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ நான் இது ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஒரிஜினல் வீடியோ விட கொஞ்சம் வந்து ஸ்லோ மோஷனில் இது ப்ளே ஆகுது. இன்னும் நம்ம வந்து ஸ்லோ மோஷனில் நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா மறுபடியும் அந்த லேயரில் நீங்கள் டச் பண்ணுங்கள். அதே ஸ்பீடு கண்ட்ரோல் அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி 0.5க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நம்ம வைக்கணும். 0.5 வச்சிங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப ப்ளர் ஆகும். அதனால் நம்ம 0.5க்கு முன்னாடியே நம்ம வச்சிடணும். இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பாருங்கள் வீடியோ. இப்போ நம்ம வந்துட்டு இதே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் பேக் வந்துடுவோம். பேக் வந்துட்டு மறுபடியும் நம்ம நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். மறுபடியும் நியூ ப்ராஜெக்ட் உள்ளே போயிடுவோம். நம்ம மறுபடியும் நம்ம வந்துட்டு மீடியாவுக்கு போய்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு ஸ்லோ மோஷனில் வீடியோ ப்ளே ஆகுது. இன்னமும் நம்ம வந்து இதில் ஸ்லோ மோஷன் கொண்டு வரலாம். மறுபடியும் நம்ம அந்த லேயரை டச் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் போயிடலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி 0.5க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுருவோம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளர் ஆகாமல் ப்ளே ஆகும். நீங்கள் வந்து 0.5க்கு இந்தாண்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னாக்கா வீடியோ வந்து கண்டிப்பாக ப்ளர் ஆகும். இப்போ நான் அது காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஆகுதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம எதுக்கு டைம்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து ப்ளர் ஆகாமல் ஸ்லோ மோஷனில் வீடியோ ப்ளே ஆகணுன்றதுக்காக தான். நம்ம 0.5 கூட வைக்கலாம். நம்ம இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வீடியோ வந்து ப்ளர் ஆகும் பாருங்கள். இப்போ அதே ஸ்பீடு கண்ட்ரோல் போயிடுறேன். இப்போ 2.5 0.225 வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். பாருங்கள் வீடியோ வந்து கட்டாய் வருது பாருங்கள். இந்த மாதிரி கட்டாகி வராமல்
ப்ளே வந்து நார்மலாக வந்துட்டு ஆனால் ஸ்லோ மோஷனில் ப்ளே ஆகிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு 2 டைம்ஸு 3 டைம்ஸு நம்ம இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம செஞ்சோன்னு சொன்னாக்கா ஃபைல் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு 0.5க்கு முன்னாடி ஒரு பாயிண்டில் நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு வீடியோ வந்து கட்டாகவும் ப்ளே ஆகும். இந்த பாருங்கள், இப்போ கட்டாகவும் ப்ளே ஆகுது பாருங்கள், ஸ்டெக் ஆகாமல் ப்ளே ஆகுது பாருங்கள் வீடியோ. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.